ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே லாக்டவுன் போடுறதால நான்வெஜ் வாங்குறது இப்போலாம் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அதனால் நாங்கள் சாட்டர்டே ஈவினிங்கே போட்டில் வலை வந்துச்சு. அங்கே போய் நாங்கள் பெரிய மீனாக வஞ்சர மீன் கிடச்சிது. அது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். எங்கள் ஊர் கல்பாக்கோன்றதால பீச் எங்களுக்கு ரொம்பவே கிட்டவே இருக்கும். மீன், இறா, நண்டெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே. இன்றைக்கி இந்த வஞ்சர மீனை வச்சு நான் 2 டைப்ஸ் ஆஃப் ரெசிபி பண்ண போகிறேன். ஒன்று நார்மலாக பேனில் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இன்னொன்று அவனில் வச்சு கிரில் மாதிரி பண்ண போகிறேன். இது ரெண்டுத்துலேயும் எது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குன்றதை இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம அதுக்கான ப்ரிப்ரேஷனை ரெடி பண்ணிடலாம். இப்போ மீனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மீன் கொஞ்சம் நிறையா இருக்கிறதால நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு மீனுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோம்பு தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூட ஃபிஷ் கறி மசாலா வச்சுருக்கேன் நான். அதை ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கறி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கேன், அதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை இந்த மீனில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் செஞ்சு வச்சுருங்க. எல்லா மீனையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊற விட்டுடணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிச்சுன்னா மீன் நல்லா உப்பு காரெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்காட்டியும் நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கேன். அந்த வஞ்சர மீனோட தலைலாம் இருந்தது, அதெல்லாம் போட்டு நான் குழம்பு மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா அது ஃப்ரை பண்ணாலும் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காதுன்னுட்டு நான் குழம்பு வச்சேன். குழம்பும் செம்ம சூப்பராக இருந்தது. அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்க அந்த மீனை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். அந்த வஞ்சர மீன் பெரிய மீனுன்றதால டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படியே பொரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்த மீனையும் அதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். வஞ்சர மீன் ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனால் நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி வாங்கி சமைச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்கினா கூட நமக்கு ரொம்பவே காஸ்ட்லின்றது நமக்கு இத்தனை பீஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மீனை நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது மேலெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. உள்ளே அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல ஒரு பீஸ் சாப்பிட்டாலுமே நல்ல திருப்தியாக இருக்க அளவுக்கு செம்மையாக இருந்தது வஞ்சர மீன். அன்றைக்கி இது ஃப்ரெஷ் மீன்ன்றதால சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தான் இருந்தது அன்றைக்கி. இப்போ நம்ம எண்ணெய் போட்டு பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் மீனில். அடுத்தது நம்ம இதே மசாலா போட்டு வச்சுருக்க மீனை கிரில் பண்ணி எடுத்து பார்க்கலாம். நாங்கள் IfbMicrowave அவன் வச்சுருக்கோம். அதில் இப்போ நம்ம அந்த மீனை கிரில் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஓவனை நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸ் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அதில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மீனை அவனுக்குள்ளே வச்சிட்டோம். அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவன்லேருந்து அந்த மீனை எடுத்துகிட்டு அது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. மீனை கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. மறுபடியும் மீனை கிரில்ல வச்சுருங்க. இப்போ கிரில் மோடில் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் செட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க நல்ல மீன் நல்லா டர்ன் ஆகி நல்ல grill ஆகுது.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் வந்து மேலே மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. மீன் வெளியில் எடுத்து நம்ம எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம grill பண்ண மீன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. மேலெல்லாம் வந்து மசாலாலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனால் வந்து மீன் அந்த நம்ம பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இல்லை. இது வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது. கிறிஸ்பியாக ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது. இந்த மீன் வஞ்சிர மீன் வந்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ணும்போது உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக, மேலெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் வஞ்சிர மீனை வந்து grill பண்ணுறத விட ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனல் ஃபுட்டியில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.